ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போ இந்த ரயில்வே எக்ஸாம் வீடியோவில் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்ன்றது ஆப்டிடியூடோட நிறைய டாப்பிக்கோட பேசிக்ஸ். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் தான் படிக்கணும். டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினாக இருக்கட்டும், நீங்கள் ஆப்டிடியூடில் எந்த ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னாலும் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜோட கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்ன்றது உங்களோட ரயில்வே எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஷின் போட்டிருப்பாங்க. அனாலிசிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கொஷின் பர்சன்டேஜில் இருந்து மட்டுமே வந்திருக்கும். அந்த 2லேருந்து 3 கொஷின் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு கொஷின் மோஸ்ட்டாக சிம்பிளிஃபிகேஷனே இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் 360 மைனஸ் ஆஃப் 15% ஆஃப் கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு 316 அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷினே கம்ப்ளீட்டாக பர்சன்டேஜ் வச்சுருக்கும். அது ஒரு மாடல் கொஷின். அதுக்கப்புறமா அதிகமாக உங்களோட ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கான்செப்ட் இருக்கு இல்லையா. இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய கான்செப்ட் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம யூடியூப் சேனல்லையே தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமான மில்லியன் வியூஸ் போனது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கு அடுத்ததாக இருக்கிறது பர்சன்டேஜ் டாபிக் தான் என்னோட சேனலில். ஏன்னா நிறைய சொல்லியிருப்பேன், பேசிக்ஸில் இருந்து சொல்லி கொடுத்துருப்பேன், நிறைய பேர் பார்த்த வீடியோவும் அதுதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சன்டேஜ் படிக்கலைன்னா தயவு செஞ்சு தமிழ் சேனல்லே இருக்குது பர்சன்டேஜ். ஃபஸ்ட் லெசன்லேருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் ஒரு கான்செப்ட் கூட விட்றாதீங்க. அது படித்தாலே உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு போதுமான அளவு தான். இப்போது ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நம்மளோட பழைய வருஷத்தில் என்டிபிஎஸ்சியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் வர இனிஷியல் இதுவாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தாலுமே அந்த பர்சன்டேஜில் வர கான்செப்ட் எதில் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேஸ்ட்னா இந்த மார்க் பேஸ்டு கொஷின் ஒன்று இருக்கும்ப்பா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம் போகிறாங்க, 25% மார்க் தான் வாங்கியிருக்கான், ஆனால் பாஸ் மார்க் 35%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்தால் அவனால் பாஸ் பண்ணியிருக்க முடியும், அப்போ எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் அதிகமாக நம்மளால் ரயில்வே எக்ஸாமில் பார்க்க முடிஞ்சது போன வருஷத்தில், அதுக்கு முந்தின வருஷத்தில் எல்லாமே. அதுக்கப்புறமா மார்க்ஸ் வச்சு ஒன்று, தென் சேலரி வச்சு ஒன்று. சேலரின்றது இப்போது ஒரு மந்த்லி சேலரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, அந்த சம்பளம் எவ்வளோனே நம்மளுக்கு தெரியாது. அந்த சேலரியிலேருந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ஒரு 5% செலவு பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 5%, அப்புறம் ஃபுட்டுக்கு ஒரு 20%, அப்புறம் மிச்சம் இருக்கிற காசு தான் அவனோட சேவிங்ஸ். அப்படிங்கும்போது அவனோட சேலரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போதுமே பேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த பேஸ் வேல்யூ அப்படின்றது 100%. சில சமயம் அந்த ஒரு பர்சனை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் மந்த்லி சேலரி அவனோட சம்பளத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சம்பளத்தை சொல்லலை அப்படிங்கும்போது நம்ம அதை 100% அப்படின்னு வச்சு போடுவோம். அதே மாதிரி தான் மார்க்ஸும் சரி. மார்க்ஸோட இப்போது ஃபிசிக்ஸில் ஒருத்தர் 79 வாங்கியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அவன் எவ்வளோக்கு 79 வாங்கினான்னு தெரியாது. 100க்கு 79 வாங்கியிருக்கானா இல்லை 200க்கு 79 வாங்கியிருக்கானா, அப்போது அந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டோட மேக்ஸிமம் மார்க் நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம என்னன்னு வச்சுப்போம்னா 100%, அது ஏதோ ஒரு நம்பர், பட் 100%ன்றது மேக்ஸிமம் மார்க் வச்சுன்னு சால்வ் பண்ணுவோம். இது இல்லாமல் இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓட்டர் பேஸ்டு, எலெக்ஷன் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எலெக்ஷன் பேஸ்டு கான்செப்ட். ஒரு 2 கேண்டிடேட் இருப்பாங்க. அந்த 2 கேண்டிடேட்டில் ஒரு கேண்டிடேட் வின்னராகவும் இன்னொரு கேண்டிடேட் லூசராகவும் இருப்பாங்க. சில சமயம் ஓட் இவ்வளோ ஓட்டு இன்வேலிட், 1000 பேர் ஓட்டு போட்டாங்க, அதில் 5% ஓட்டு செல்லாத ஓட்டு, இன்வேலிட் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற ஓட்டில்
கேண்டிடேட் 1 வின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 53% வாங்கியிருக்காங்க, அப்போ லூசர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கில் பார்க்கலாம். அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ்லேயே, லெசன் வீடியோஸ்லேயே நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிச்சிங்கனாலே என்ன கேட்டால் அது போதுமான அளவு, 100% போதுமான அளவுன்னு நான் சொல்லுவேன் உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு. ஓகேவா? பட் இப்போ நான் சால்வ் பண்ண போகிற கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் தான் நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். வேறு எந்த கொஷின்ஸும் கிடையாது. ஆல்ரெடி கேட்டது, அப்புறம் அதே மாடலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 வேல்யூ ஆட் பண்ணால் எப்படி போடணும் அது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அப்புறம் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஃபார்முலாஸோ ஒன்றும் கிடையாதுப்பா. நார்மலாக கொஷினை படித்து புரிஞ்சு போடுறது தான். பட் இருந்தாலும் பர்சன்டேஜில் ஒரு 2 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட் இதை ஃபார்முலாவாக படிச்சிங்கன்னா படிச்சுக்கலாம். நிறைய பேர் இதை ஃபார்முலா மாதிரியே படித்து வச்சுப்பாங்க. இல்லைனா எனக்கு ஃபார்முலாலாம் செட் ஆகாது அப்படின்னா எப்போதுமே ஒருத்தரை கம்பேர் பண்ணுறாங்கல்ல. இப்போது உங்களோட மார்க்கும் என்னோட மார்க்கும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை விட நீங்கள் 90 மார்க் மேக்ஸில் அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். என்னை விட உங்களை யாரை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, என்னை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. என்னை வச்சு ஏதாச்சும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்பேர் பண்ணுற பர்சன் தான் டினாமினேட்டரில் வரணும்ப்பா. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ 2 பேரோட வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வெயிட்டை என்னோட வெயிட்டை விட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட வெயிட்டு தான் கீழே வரும், உங்களோட வெயிட்டு தான் மேலே வரும். இப்போது நான் எடுத்துக்கோங்க, என்னோட வெயிட்டை இன்னொருத்தரோட வெயிட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ யாரோட வெயிட்டு கீழே வரும்? என்னோட வெயிட்டை அவனோட வெயிட்டை விட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அவன் யாருன்னு தெரியாது, பட் அவனோட வெயிட்டை வச்சு தான் என் வெயிட்டை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அவனோட வெயிட்டு தான் கீழே வரும். அதுதான் இந்த கான்செப்ட். எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். இது ஒரு வீடியோவில் நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது எப்போதுமே ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன வருதோ அதை கீழே போட்டுருங்க, மிச்சம் என்ன வேல்யூ இருக்கோ அதை மேலே போட்டுருங்க. ஏன்னா இதில் ஒரு தப்பு பண்ணாலும் ஆன்சர் மாறிடும். இப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்போம், கடைசி ஆன்சரு 19/20 × 100ன்னு போடணும். ஆனால் அவசரத்தில் இந்த ஃபார்முலாவோ இந்த கான்செப்டோ படிக்காமல் 20/19 × 100ன்னு போட்டுருவோம். பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். 20 மேலேயும் 19 கீழேயும் இருக்குது. பட் ஆக்சுவலாக 19 மேலே 20 கீழே வரணும். ஏதாச்சும் ஒரு சின்ன வேல்யூவை மாற்றி போட்டால் கூட தப்பாயிடும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, மோர் ஆர் லெஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாடல் ஃபார்முலா தான், பட் மோர் ஆர் லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னை விட இப்போ நான் வந்து மேக்ஸில் வந்து 90 மார்க் வாங்கியிருக்கேன், நீங்கள் மேக்ஸில் வந்து 95 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா என்னோட மார்க்கை விட உங்களோட மார்க்கு எவ்வளோ அதிகமாகவோ இல்லை எவ்வளோ கம்மியாகவோ இருக்குதுன்னு கேட்பாங்க. அது மோர் ஆர் லெஸ். அப்படிங்கும்போது எப்போதுமே என்ன தானே கம்பேர் பண்ணாங்க, அப்போ என்னோட வேல்யூ தான் ஒய், உங்களோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகேவா? இப்படி தான்ப்பா போடணும். புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு கொஷனில் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நீங்களே யோசிச்சு போடலாம். இல்லைனா என்னால் டக்குன்னு அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அந்த கொஷன்லையே நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதை கீழே போட்டுருங்க, மிச்சம் இருக்கிற வேல்யூ மேலே போட்டுருங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. × 100ன்னு போட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜோட கன்வர்ஷன் வந்துடும். ஓகேவாப்பா? ஸோ அவ்வளோதான். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியல, என்னால் அந்த கொஷினை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஃபார்முலா படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக நார்மல்லே போட்டுடலாம். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு அதிகமாக கேட்டது இந்த எக்ஸாம் வச்சதும் சேலரி வச்சதும் தான். இது இல்லாமல் எலெக்ஷன் வச்சதும் ஒன்று இருக்குது. படிச்சுட்டு போங்க, எதையும் விட்டுட்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரயில்வே எக்ஸாமோட பழைய வருஷத்தோட அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது 2லேருந்து 3 கொஷின் வெறும் பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. அதில் ஒரு கொஷின் சிம்பிளிஃபிகேஷன். அந்த சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் வச்சது. மிச்சம் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே அங்கங்கே பர்சன்டேஜ் வச்சு கேட்டிருப்பாங்க. இல்லைனா நிறைய மாடல் கொஷின்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் பர்சன்டேஜ் இருக்கும், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் பர்சன்டேஜ் இருக்கும், எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறமா இந்த சேலரி பேஸ்டு இருக்குல்ல, எங்கேப்பா இருக்குது அந்த சேலரி பேஸ்ட். இந்த சேலரி பேஸ்டு கொஷினை மட்டும் ஒரு வாட்டி 2 வாட்டி நிறைய படித்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுட்டு போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஏதோ டீச்சப்பா, ஓகே சரிப்பா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சேலரியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. இந்த 10,000ல் நான் எஜுகேஷன், சரியா, படிப்பு செலவு அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 4,000
செலவு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6,000 ரூபா மிச்சம் இருக்கும். ஏன்னா 10,000 ரூபா என்னோட சேலரி, அதில் 4,000 ரூபா எஜுகேஷனுக்கும், மிச்சம் 6,000 ரூபா இருக்கும். கொஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஜுகேஷனுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்கல்ல 4,000, அதுக்குள்ளேயே ஃபுட்டுக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எஜுகேஷனோட 4,000 இருந்து 500 ரூபான்றது ஃபுட்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது எஜுகேஷனுக்கு அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா. இது ரெண்டுமே கலந்தது தான் அங்கே 4,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம்னா, எஜுகேஷனுக்கு 4,000, அப்போ மிச்சம் இருக்கிற 6,000 அவன் 500க்கு ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருப்பான் அப்படின்னு சில கொஷனில் எடுத்து போடுவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அவன் எதில் இருந்து என்ன செலவு பண்ணியிருக்கான்? சம்பளத்துலேருந்து பண்ணியிருக்கானா, இல்லை மிச்சம் இருக்கிற காசுலேருந்து பண்ணியிருக்கானா, இல்லை எஜுகேஷனுக்குள்ளேயே இன்னும் ஒரு 500 ரூபா ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருக்கானா? இந்த மாதிரி விஷயம் மட்டும் பாருங்கள். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நம்ம அந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ எதுக்குள்ளேருந்து எதை அவன் செலவு பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின். மற்றபடி மார்க்ஸ் பிரச்சனை இருக்காது, எலெக்ஷனும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவாப்பா? ஸோ நம்ம கொஷின்ஸ் எல்லாம் போடலாம். உங்கள் மைண்டில் அதை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் முக்கியமான டாப்பிக்கு. எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய். இது 2 கான்செப்ட், அதுக்கான ஃபார்முலா இருக்குது, படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மார்க்ஸை வச்சு கொஞ்சம் கொஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வச்சு கொஞ்சம் கொஷின் போட்டு பார்த்துட்டு போகணும். மறந்துடாமல் சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோஸும் பர்சன்டேஜும் பாருங்கள். இங்கிலீஷ் சேனல்லையும் பர்சன்டேஜ் இருக்குது, அதுவும் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம்ப்பா. மொதல் கொஷின், 1/4 ஆஃப் 2/5 ஆஃப் 30% of a number is 15. What is 20% of that number? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நம்பர் சிஸ்டம் கொஷின் தான், அதில் பர்சன்டேஜ் வச்சது. ஸோ இதெல்லாமே நார்மல் சென்டென்ஸ் தான்ப்பா. 1/4 ஆஃப் 2/5 ஆஃப் 30% ஆஃப் அ நம்பர் இஸ் 15. ஏதோ ஒரு நம்பருக்கு அவங்க ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாரிப்பா ரொம்ப இங்க் ஆயிடுச்சு. ஊற்றும் போது ஃபுல்லாக போகாது இது. ஓகே, ஓப்பன்லேயே வச்சிடுறேன். ஓகே சரிப்பா, சாரிப்பா. 1/4 ஆஃப் 2/5 ஆஃப். ஸோ 1/4 ஆஃப்னா 1/4, சரிங்களா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். 1/4 ஆஃப் 2/5 ஆஃப்னா 2/5. ஆஃப் அ நம்பர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆஃப் அ நம்பர் 30% ஆஃப் அ நம்பர். ஸோ 1/4 ஆஃப் 2/5 ஆஃப் 30% ஆஃப் அ நம்பர். அந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 15. ஸோ 15. அது இல்லாமல் சென்டென்ஸாகவே இருக்கும். அந்த சென்டென்ஸை ப்ராப்பராக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொஷனை போடணும். 1/4 ஆஃப் 2/5 ஆஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 15. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுப்போம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னு சொன்னால் 1 4s are 4. இதை நம்ம அடிச்சிடலாம். 2 2s are 4 அடிச்சிடலாம். இது 1 5s are 5, 6 5s are 30 அடிச்சிடலாம். ஸோ 1 2s are 2, 3 2s are 6. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இதையும் கூட நம்ம அடிக்கலாம். 1 3s are 3, 5 3s are 15. ஸோ கடைசியாக எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடையாது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது அந்த நம்பர் தான். ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் 20% ஆஃப் த நம்பர். நம்ம கண்டுபிடிச்ச நம்பரில் 20% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 500ல் 20% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ இதெல்லாமே ஒரு நம்பர் சிஸ்டம் கொஷின்ப்பா. நம்பர் சிஸ்டம் படித்தோம்ல, அதில் வர இந்த சென்டென்ஸ் பேஸ்டு கொஷின். ஸோ அவங்க ஒரு சென்டென்ஸ் மாதிரியே சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிளிஃபிகேஷனை ஒரு சென்டென்ஸ் மாதிரியே அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை படித்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக மாற்றி அதுக்கப்புறம் கொஷினை போடணும். ஸோ இதுதான் இந்த மொதல் கொஷினோட ஆன்சர். ரெண்டாவது கொஷின். So A spent 14% of his income on electricity bill, 28% on rent, 18% on shopping. 1/4 of the remaining amount is rupees 5125. So how much did he spend on electricity bill? நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சேலரி வச்சது அவங்களோட சம்பளமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சம்பளத்துலேருந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், அப்போ மிச்சம் இவ்வளோ காசு இருக்குது, இல்லை இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 14% ஆஃப் ஹிஸ் இன்கம். அவன் சேலரி கொடுக்கல. பட் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்போதுமே ஒரு கொஷனில் ஒரு சேலரி கொடுக்கலன்னா
நம்ம அந்த சேலரி எவ்வளோன்னு தெரியாது, பட் 100%ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 100% தான் அவனோட சேலரி. இந்த சேலரியில இருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினை பாருங்க. ஏ ஸ்பெண்ட் 14% ஆஃப் இஸ் இன்கம் ஆன் எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இந்த 100ல் இருந்து 14% எலக்ட்ரிசிட்டி பில்லு கொடுத்தாச்சு. அப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 28% ரெண்ட் கொடுத்துருக்கான், 28%. ஸோ ப்ளஸ் அப்புறம் ஒரு 18% ஷாப்பிங்க்கு போயிடுச்சு. இது எல்லாமே அவன் செலவு பண்ண அமௌண்ட்டுப்பா. 14 ஒன்று செலவு பண்ணியிருக்கான், 28 ஒன்று பண்ணியிருக்கான், 18 ஒன்று பண்ணியிருக்கான். மிச்சம் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லை, அங்கே பாருங்கள் 1/4 ஆஃப் த ரிமைனிங். இதில் மிச்சம் இருக்கிற ஒரு அமௌண்ட்டோட 1/4 அதுதான் எவ்வளோன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5125. ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மிச்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் அவன்கிட்ட இருக்குன்றது தான். ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். 28, 38, 46, 56, 60. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னாப்பா 60% அவன் செலவு பண்ணது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 60%. அங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? 14% ஆன் இன்கம், 28% ஆன் ரெண்ட், 18% ஆன் ஷாப்பிங். 1/4 ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40% மிச்சம் இருக்குது. கரெக்டாக இல்லை? ஏன்னா 60 மொத்தம் செலவு பண்ணது 60, அவனோட சேலரி 100, 100லேருந்து 60 மைனஸ் பண்ணோன்னா மிச்சம் 40%. அந்த 40%ல் சரியா, அந்த 40%ல் 1/4 5125ன்றாங்க. ஸோ 1/4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5125. அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதான் அவங்க கொஷனில் கேட்குறாங்க, ஹவு மச் டிட் யூ ஸ்பெண்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி பில். எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ? 14%. அப்போ 14% அவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. சரியா, 14% எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 14% இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5125 இன்ட்டு 14 டிவைடட் பை 10. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆன்சர். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் 2 டேபிளாக அடிக்கலாம். 7 2s are 14, 5 2s are 10. ஸோ மறுபடியும் இதை 5ஆல் அடிக்கலாம். 1 5s are 5, 0, 5 2s are 10, ரிமைனிங் 2, 5 5s are 25. ஸோ 7 5s are 35, ரிமைனிங் 3, 7 2s are 14, 14 + 3ன்றது 17, ரிமைனிங் வந்து 1. ஸோ 7 7175. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 7175. ஸோ 7175ன்றது அவனோட சம்பளம் கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி 14% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14%ன்றது 7175. இப்போ இதுவே கொஷனில் அவனோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணோம்? நம்மளுக்கு தெரியும் 10%ன்றது 5125. சரியா, அப்போ சேலரி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 100% இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஸோ இதை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த இடம் தான் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல எந்த காரணத்துக்காகவும் 60ன்னு போட்டுறாதீங்க. சில பேர் 60ன்னு போட்டு ஆன்சரை போட்டுருவாங்க. 60ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. எதனால் ஆன்சர் வராதுன்னா அந்த கொஷின், அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 1 வாட்டிக்கு 2 வாட்டி படித்து பாருங்கன்னு. இதெல்லாம் அவன் செலவு பண்ணது. மிச்சம் 1/4 ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் செலவு பண்ண போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் 1/4. அப்போ 100ல் 60 மைனஸ் பண்ணால் 40. அந்த 40ல் 1/4 தான் அவன் கையில் இருக்கிற அமௌண்ட் 5125. ஸோ அப்போ ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் இப்போ ஒரு கொஷினை சால்வ் பண்ணும். பொறுமையாக படித்து இந்த மாதிரியான சேலரி கொஷினை போடுங்க. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7175. ஸோ அடுத்த கொஷின், in an examination the average of the entire class was 80 mark. If 10% of the students scored 95 mark and 25% scored 90 mark, what is the average mark of the remaining student of the class? அவங்க கேட்குறது என்னென்னா ஆவரேஜ் மார்க் கேட்குறாங்கப்பா. எப்போதுமே ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். 3 பேரோட வெயிட் அப்படி வச்சுக்கலாம். இப்போ என்னோட வெயிட்டு, உங்களோட வெயிட்டு, இன்னொருத்தரோட வெயிட்டு, இவங்க 3 பேரோட வெயிட்டோட ஆவரேஜ் கேட்டால் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ 3த்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல், டிவைடட் பை 3, 3 பேர் அப்படின்றனால டிவைடட் பை 3. அப்போ இங்கே ஆவரேஜ் மார்க் கேட்குறாங்க அப்படின்னா மேலே போடுறது டோட்டல் மார்க், எல்லாரோட டோட்டல் மார்க் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 3 பேர்னா 3 பேர் போட்டுறோம் வெயிட்டில். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை ஆட் பண்ணி டிவைடட் பை போட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆவரேஜ் மார்க் தெரிஞ்சிடும். பட் இங்கே என்ன அவங்க கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்கன்றதே அவங்க கொடுக்கலாங்க. பாருங்களேன்,
In a examination, the average of the entire class was 80. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்த கிளாஸ் ரூமோட ஆவரேஜ் வந்து 80ன்ட்டாங்க. பட் அந்த கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பேஸ் நீங்கள் 100%ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 100 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இதான் பேஸ் நம்பர்னு வச்சுப்போம். மொத்தம் கிளாஸ் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 100 பேர். அந்த 100 பேரோட ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தரோட அந்த மார்க் வந்து 80 அப்படின்னு எடுத்தால் தான் ஆவரேஜ் 80 வரும். ஸோ இன்டூ 80 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் 8000. இந்த 8000ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்குப்பா. மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 மார்க். இந்த 8000 மார்க் தான் நிறைய விதமாக பிரிஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் 95 மார்க்ஸ், 100 ஸ்டூடெண்ட்டில் 10%ன்றது எவ்வளோ, வெறும் 10 ஸ்டூடெண்ட்டு. 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95ன்னு சொல்லியிருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்டு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 95 மார்க் வாங்கியிருக்கான். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 950. இது 950ன்றது யாரோட மார்க்கு, 10 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 20% ஸ்கோர் 90 மார்க்குன்றாங்க. 20%னா 100ல் 20% 20 ஸ்டூடெண்ட். 20 ஸ்டூடெண்ட்டு 90 மார்க் வாங்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 90 மார்க்குப்பா. அப்போ 20 ஸ்டூடெண்ட் 90னா அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800. 1800ன்றது 20 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. 950ன்றது 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. இதை ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 0, இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 5, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 7, இது 1, 1750. சாரி, இப்போ தப்பாக ஆட் பண்ணால் 2750. 2750 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 20 ஸ்டூடெண்ட்டு, 10 ஸ்டூடெண்ட்டு, 30 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2750. இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்? மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போனா இங்கே ஒரு 20 ஸ்டூடெண்ட்டு, இங்கே ஒரு 10 ஸ்டூடெண்ட் போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 70 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 70 ஸ்டூடெண்ட். அதுதான் டிவைடில் போகிறோம். மேலே மிச்சம் இருக்கிற மார்க் 8000ல் இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம இங்கே போடணும். இங்கே போட்டுட்டு அது ஈக்குவல் டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் 50 எவ்வளோப்பா வரும், 8000ல் போச்சா, ஸோ 5250. கரெக்டாக 5250. ஸோ 5250ன்றது மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க். ஏன்னா நம்ம இந்த 2 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கேட்குறது ரிமைனிங். அப்படிங்கும்போது இவங்க வாங்கின டோட்டல் மார்க்கு, இவங்க வாங்கின டோட்டல் மார்க்கு, இந்த மார்க்கை விட 80 மொத்தம் இருக்கிற 100 ஸ்டூடெண்ட்டோட மார்க்லேருந்து மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கிற 70 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் இது டிவைடட் பை 70 ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு, இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னு சொன்னால், இதை கேன்சல் பண்ணால் 7 சார் 49. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3 கிடைக்குது, 35. ஸோ 75பா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75ன்றது ஆவரேஜ் மார்க்கு, மிச்சம் இருக்கிற 70 ஸ்டூடெண்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போதுமே பேஸ் நம்பர் இப்படி தான் எடுத்துக்கணும். எந்தெந்த கொஷனில் பேஸ் நம்பர், சில பேர் கேட்பாங்க, ஆனால் சில பர்சன்டேஜ்னால் நீங்கள் 100% தானே எடுப்பீங்க, ஏன் இங்கே மட்டும் 100ன்னு எடுத்தீங்க? தாராளமாக நீங்கள் 100%ன்னு எடுத்து கூட போடலாம். ஏன் இங்கெல்லாம் 100%ன்னு எடுக்க மாட்டோம்னா, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் நம்பரை பேஸ் பண்ணுது. இப்போ 100 பேர் தான் இருப்பாங்க கிளாஸ் ரூம்னா 100 தான். இப்போ சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 100ஆக இருக்கலாம், இல்லை 100.25 கூட இருக்கலாம். பட் ஒரு பர்சன் எடுக்கும்போது அது 100.25ன்னு வராது, கரெக்டான ஒரு நம்பராக தான் வரும். அதனால மோஸ்ட்டாக நம்பர் தான் எடுப்போம். எந்தெந்த இடத்துலலாம் 100%ன்னு எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரி வச்ச கொஷனு, பாப்புலேஷன் வச்ச கொஷனு, இதில் எல்லாமே நம்ம 100%ன்னு எடுத்துப்போம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூமு, அப்புறம் வந்து ஒரு நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும், அது கொஷனை பார்க்கும்போது தெரியும். ஒரு நம்பர் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக நம்ம 100ன்றதை பேஸ் நம்பராக எடுத்துப்போம். அதே மாதிரி ஓட்டர்ஸ் பேஸ்டு இருக்குல்ல, எலெக்ஷன் பேஸ்டு கொஷன், அந்த எலெக்ஷன் பேஸ்டு கொஷனும் டோட்டல் ஓட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம 100%ன்னு எடுத்துப்போம். இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோட்டல் ஓட்டை எக்ஸ்ன்னு எடுத்து போடுவாங்க. எவ்வளோ ஓட்டுன்னே தெரியாது, பட் எக்ஸ்ன்னு வச்சு கூட போடுவாங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும்ப்பா. பட் அந்த கான்செப்டை மட்டும் விட்டுறக்கூடாது. என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன கண்டுபிடிக்க வேணுன்றதை புரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்காங்களோ அதை கீழே போடணும், வாங்கின ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் மேலே போடணும். நீங்கள் எப்படி போட்டாலும் சரி, இந்த 2 நம்பரை கரெக்டாக போட்டிங்கனாலே நீங்கள் போட்டது கரெக்டு தான். அடுத்த கொஷன், in an election between two candidates, 75% of the vote cast their votes, out of which
2% of the votes were declared invalid. இப்போ தானே சொன்னேன்னா இந்த எலெக்ஷன் பேஸ்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, அந்த ஓட்டில் இவ்வளோ வந்து இன்வேலிடாக போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, அந்த ஜெயிச்சவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க, இது எல்லாமே நம்ம வீடியோவில் எலெக்ஷன்னு தனியாக சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி மாடல் கொஷனும் முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் லைனில் எழுத பாருங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாச்சும் ஒரே ஈக்குவேஷனில். ஏன்னா இதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்ப்பா. எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். இன் எலெக்ஷன் பிட்வீன் 2 candidates நம்ம கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ரோல்டு இன் த எலெக்ஷன். மொத்தம் எவ்வளோ ஓட்டு இந்த எலெக்ஷனில் விழுந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இங்கே எவ்வளோ ஓட்டுன்னு கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ ஓட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன் 100ன்னு நான் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ஓட்டு வச்சு போட்டோன்னா எவ்வளோ வேலிடு எவ்வளோ உளுந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பட் டோட்டல் ஓட்டு என்ன நம்பருன்றது எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இவ்வளோ ஓட்டு ஜெயிச்சவங்க வாங்கியிருக்காங்கன்னு தான் தெரியுமே தவிர டோட்டல் ஓட்டை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ டோட்டல் ஓட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா எக்ஸ்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். இப்போ இந்த டோட்டல் ஓட்டில் பொறுமையாக அவங்க சொல்கிறத போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எக்ஸ், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75% பீப்புள் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ன்றது டோட்டல், அதில் 75% பீப்புள் தான் ஓட்டு போட்டது. அந்த 75%ல் 2% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டை தப்பாக போட்டாங்க, இன்வேலிடாக போட்டாங்க. அப்படின்னா 98% ஓட்டு தான் வேலிட் ஓட்டு. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? டோட்டல் ஓட்டு, அதில் 75% தான் ஓட் போட்டிருக்காங்க. அந்த 75%ல் கரெக்டாக ஓட்டு போட்டவங்கன்றது 98%. ஏன்னா 2% இன்வேலிட் போயிடுச்சு. அப்போ 98 பேர் தான் கரெக்டாக போட்டிருப்பாங்க, 98%. இந்த 98%ல் இந்த மொத்த வேலிட் ஓட்டு இதான் கரெக்டாக வேலிட் ஓட்டு. இந்த வேலிட் ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்கல்ல எலெக்ஷனில், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், who were 75% ஆஃப் த வேலிட் ஓட். இந்த வேலிட் ஓட்டில் 75% வாங்கி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சவங்களோட ஓட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9261. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ஒரு ஸ்டெப்பு தான்ப்பா. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய கொஷின் எலெக்ஷன் பேஸில் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் சிங்கிள் லைன்னு சொல்லுவேன், ஒரே லைனில் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஓட்டு எவ்வளோன்னு தெரியாது, அதில் 75% தான் ஓட்டு போட்டாங்க. போட்டவங்களில் 98% தான் கரெக்டாகவே ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மொத்தமாக கரெக்டாக ஓட்டு போட்ட நம்பர்ஸ். இது எல்லாமே இந்த கரெக்டாக ஓட்டு போட்ட நம்பரில் 75% ஓட்டை வாங்கி அந்த கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கான், 9261. அப்போ கொஷனில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணாலே போதும்ப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச இதை 25 டேபிளில் நீங்கள் அடிக்கலாம் 3 வாட்டி, இது வந்து ஒரு 4 வாட்டி, ஸோ இது ஒரு 3 வாட்டி, இதை நம்ம அடித்தோன்னு சொன்னால் 4 வாட்டி. ஸோ அதுக்கப்புறம் இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 2s are 8. ஸோ ரிமைனிங் வந்து 1 18. ஸோ 2 டேபிளில் அடிக்கலாம். போ 2 டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னால், சாரிப்பா இதை நான் 2 டேபிள் அடிக்கிறேன். ஸோ 2 டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னால் இது ஒரு 2 வாட்டி. இதை நம்ம 2 டேபிள் அடித்தோன்னு சொன்னால் 4 2s are 8, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 18, 9 2s are 18. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ 9261 into 2 into 4 into 100, ஸோ டிவைடட் பை 3 into 49 into 3. ஸோ இப்போது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை 7 டேபிளில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து 3ஆல் வேணாலும் அடிக்கலாம். 721. ஓகே, 7ல் வேணால் அடித்து பார்க்கலாம். 7 7s are 49. இதை நம்ம 7 டேபிள் அடிக்கலாம். 1 7s are 7, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 7 3s are 21. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 7 2s are 14. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 21, 7 3s are 21. ஸோ மறுபடியும் இதை வந்து 7 டேபிளால் அடிக்க முடிஞ்சுன்னா 7 62 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம 7 டேபிளில் கூட அடிக்கலாம். 1 7s are 7. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வரும், 62. 8 7s are 56. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 6 63, 9 7s are 63. ஸோ மறுபடியும் இதை 3ஆல் அடிக்கலாம். 6 3s are 18, 3 3s are 9. இதே ஒரு 3 டேபிளால் அடிக்கலாம். ஸோ 2 3s are 6, 1 3s are 3. ஸோ பேலன்ஸ் 21 into 8 into 100 வருது.
அவ்வளோதான்ப்பா. ஸோ 16,800. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,800 தான் டோட்டல் ஓட். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ, டோட்டல் ஓட் தானே அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க அதான் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் ஓட். ஸோ டோட்டல் ஓட் கேட்டனால 16,800. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் எக்ஸ்பிரஷனில் எழுதியிருக்கேன்ல. நான் சொல்லிக் கொடுக்கும்போது கூட நிறைய கொஷின் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். பர்சன்டேஜாக இருக்கட்டும், பர்சன்டேஜோட ஃபஸ்ட் வீடியோலே முடிஞ்ச வரைக்கும் சிங்கிளாக எழுத பாருங்கள், ஒரே ஈக்குவேஷனாக எழுத பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடத்தும் போது இதுதான் நான் சொல்லியிருப்பேன். இந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இந்த மாதிரியான இடத்துல நம்ம தனித்தனியாக போடுறத விட இப்போ எக்ஸுக்கு 75% கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி போட்டோம்னா அது டெசிமல் பாயிண்டில் போயிட்டுருக்கும். அதனால தான் சொல்லியிருப்பேன், ஒரே லைனில் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ கடைசியாக இந்த டோட்டல் இந்த எலெக்ஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,800. அடுத்த கொஷின். ஸோ இன் அ வில்லேஜ் வேர் 5% ஆஃப் த பாப்புலேஷன் டைட், of the remaining 20% of fled out of panic. So if the present population is 4655, then the population of the village originally was. So இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, வில்லேஜோட பாப்புலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அந்த வில்லேஜில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ பேர்? 5% இறந்து போயிட்டாங்க. மிச்சம் இருப்பாங்கல்ல பாப்புலேஷன், அதில் 20% வந்து பேனிக்கில் வெளியில் போயிட்டாங்க, வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அதில் எவ்வளோ பாப்புலேஷன் இப்போ ப்ரெசண்ட்டாக இவங்க போனதுக்கப்புறமா, இவ்வளோ பேர் இறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பேர் போனதுக்கப்புறமா மிச்சம் இருப்பாங்கல்ல, அந்த பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4655. இந்த வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன கேட்குறாங்க கொஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக அந்த வில்லேஜில் எவ்வளோ பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஸோ என்னப்பா பண்ணலாம், எப்போதுமே பாப்புலேஷன் பேஸ்டு கொஷனில் 100%ன்றது என்ன, எவ்வளோ பாப்புலேஷன் நம்மளால் சொல்ல முடியாது. 100 பேர் தான் 200ன்னு சொல்ல முடியாது. 100%ன்னு வச்சுக்கலாம். 100%ன்ற பேஸ் நம்பர் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 5%, 5% எங்கே போயிட்டாங்க, அந்த சிட்டியை விட்டு இறந்துட்டாங்க. ஓகேவா, அந்த வில்லேஜில் இருக்கிறதுல 5% பீப்புள் இறந்துட்டாங்க. ஸோ அப்போது 100ல் 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 5 பேர் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 95% இருப்பாங்க. நான் சொன்னது புரியுதாப்பா? ஸோ 100%ல் 5%, 100% -5ன்றது 90%. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த கொஸ்டினை பாருங்கள். ஆஃப் த ரிமைனிங், ஸோ 5% போச்சுன்னா மிச்சம் 95. அதில் ரிமைனிங்கில் 20% வந்து பேனிக், வெளியில் போயிட்டாங்கன்னு அர்த்தம், அந்த வில்லேஜை விட்டே போயிட்டாங்க. அப்போது இதில் 20% வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 20% 95ல் எவ்வளோன்னு கண்டுபிடிப்பா. நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக -20ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா இதில் 20%, இதில் 20%னா 95%ல் 20% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 to 18, 19%. அதாவது 19% 95ல் வெளியில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இவங்கெல்லாம் யாரு? அந்த வில்லேஜை விட்டு வெளியில் போனவங்க. அப்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சிட்டியில் இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4655. ஸோ 4655ன்றது இந்த 5% போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 20% போனதுக்கப்புறம். ஸோ 5% போனதுக்கப்புறம் 95. இந்த 95ல் 20%ன்றது 19. ஸோ இந்த 95ல் 19% வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95 - 19 போட்டிங்கன்னா 76% தான் இப்போது அந்த வில்லேஜில் இருக்கிறவங்கப்பா. ஸோ 76% தான் மிச்சம் இருக்கிற அந்த 4655. கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வில்லேஜில் இப்போ எவ்வளோ பேர் ஆரம்பத்தில் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சது 100% is equals to x. ஸோ புரிஞ்சுதுங்களா? இந்த 76 இருக்கு இல்லையா, இது மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த 76ஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75ன்னு போடுவாங்க. எதனால் அப்படி போடுறாங்கன்னா, இவங்க டேரெக்டாக 95ல் 20ஐ மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்படி 20ஐ மைனஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக 75ன்னு எடுத்துப்பாங்க. இப்படி போட்டால் தப்பு. எதனால் தப்புன்னு சொல்கிறேன்னா, இந்த 95ல் 20%பா. அப்போ 95ல் 20% நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 20%னா 20/100 கரெக்டாக. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 5 வாட்டி, இதை ஒரு வாட்டி கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 19%. அப்போது இந்த 95%ல் 19% அந்த வில்லேஜை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ 19 95ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 76. அப்போ 76 பேர் தான் மிச்சம் அந்த வில்லேஜில் இருக்காங்க. அதுதான் இந்த 4655. அப்போ 100% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 6 வாட்டி, ஸோ அடுத்து 70 கிட்ட வரும், ஒரு வாட்டி 25.
ஸோ அப்புறம் x is equals to 6125 61.25 into 100ன்றது 6125. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக அந்த வில்லேஜில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6125 பேர் அந்த வில்லேஜில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின், a person spend 30% of monthly salary on rent, 25 on food, 20 on children education and 12 on electricity and the balance is 1040 on the remaining item. So what is the monthly salary of the person? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா மந்த்லி சேலரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் வந்து சேலரியை பேஸ் பண்ணது. ஸோ அ பர்சன் ஸ்பெண்ட் 30% ஆஃப் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட். ஸோ ஒரு ரெண்ட் எவ்வளோ நம்மளுக்கு மாத சம்பளம்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 100% அப்படின்றது மாத சம்பளமாக வச்சுக்கிறோம். இந்த 100%ல் அவன் எதெல்லாம் செலவு பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30% ஒன்று செலவு பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் 25%, அப்புறம் ஒரு 20%, அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் எஜுகேஷன், அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 12% ஆன் எலக்ட்ரிசிட்டி. And the balance is rupees 1040 on the remaining item. ஸோ இதெல்லாம் செலவு பண்ணது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் இருக்கும் இல்லையா, பேலன்ஸு, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1040. அப்போ ஃபஸ்ட்டு அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு பார்ப்போம்ப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா 30, இது ஒரு 25, 55, 65, 75, அப்புறம் ஒரு 85, 87. ஸோ 87%, ஓகேவா, டோட்டலில் சொல்கிறேன். ஸோ டோட்டலில் 87% செலவு பண்ணிட்டான். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 13%. அப்போ அந்த 13% மிச்சம் இருக்கிறது தான் அவன் கையில் இருக்கிற 1040. ஸோ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பர்சன் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 100%ன்றதான் அவனோட சேலரி, நம்ம அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சது 8 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன், 80, அப்போ 8000. ஸோ 8000ன்றது அந்த பர்சனோட சேலரி. ஓகேவா. ஸோ இப்படி தான்ப்பா கொஷினை போடணும், பர்சன்டேஜ் கொஷினு. இது எல்லாமே நம்ம ரயில்வே எக்ஸாமில் இப்போ நான் சால்வ் பண்ணது எல்லாமே உங்கள் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஓகேவா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியான லெவல், அந்த மீடியம் லெவல், அதுக்கு மேலே போகாதீங்க. உங்கள் ரயில்வே எக்ஸாமில் கஷ்டமான கொஷின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த ஈஸி மீடியம் லெவல் கொஷின்லேயே தப்பு பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் அவ்வளோ ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ ஹோம்ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காக. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. வெறும் 99 ரூபா உங்களுக்குன்னு தனியாக கூப்பன் வேறு நான் கொடுத்துருந்தேன். அதை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை டெஸ்ட்டும் எழுதுங்க. ஏதாச்சும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த படிக்காமல் விட்டுட்டு ரொம்ப கஷ்டமான டாபிக் இருந்துச்சுன்னா விட்டுட்டு போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி இல்லை அல்ஜிப்ராலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் டைமில் நம்மளால் படிக்க முடியாது. இப்போ ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரிக்கு குறைஞ்சது ஒரு 15 நாளாக தேவைப்படும். ஸோ அப்படிங்கும்போது படிக்க முடியாது. அப்போ அதை நம்ம விட்டுட்டு போகலாம். பட் இந்த மாதிரியான பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொப்போர்ஷனு இதெல்லாம் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற ஸ்டூடெண்ட் இதில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குது, பொறுமையாக போட்டு பாருங்கள், டெஸ்ட்டை எழுதுங்க, ஹோம்ஒர்க்கை போடுங்க. ஈஸியாக இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேவா. ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்தடுத்த டாப்பிக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.